வெல்கம் டு 1 minute. யோனா ஆண்டவர் சொன்னதை கேளாமல் தர்ஷீஷுக்கு தப்பி போகணும்னு சொல்லி மனசுல யோசிக்கிறார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல். நிறைய நேரத்தில் நீங்க கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகணும்னு சொல்லி யோசிக்கும் போதெல்லாம் சத்ரு செய்கிற மிகப்பெரிய தந்திரமான காரியம் என்னன்னா, சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக, அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போவதற்கு சாதகமாக மாற்றி விடுவான். இங்க பாருங்க, தர்ஷீஷுக்கு போகணும்னு சொல்லி மனசுல யோசிக்கிறான். யோசிச்ச உடனே தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் ஒன்று ஆயத்தமாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் பிரிந்து போகணும் மனசுல யோசித்தீங்கனாலே சத்ரு அதை பயன்படுத்தி கொண்டு உங்களை பிரித்து கொண்டு போக திட்டமிடுவான். கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் மற்ற விதத்தில் ஷேர் பண்ணுங்க.